ஐடி எல்லாம் நான் நெறைய சர்ச் பண்ணிட்டேன். நீங்க எந்த யா- ஐடில வந்தாலும் யாரு நான் கண்டுபிடிச்சிருவேன். யாரு நான் பக்கத்து வீட்டுக்காரன். அது யாரு? அவர்தான் எஸ்ஏ. எனக்கே தெரியலங்க. வாடா போடான்னு நான் மட்டும் பேசிட்டு இருக்க ஒரு வருமா? இல்ல இல்லையா, அவரு இல்லையே. உங்களுக்கு அவர் இல்லைன்னா நீங்க குப்புற கடிச்சு போய் படுத்து தூங்குங்க. சொல்றத நம்புறதில்ல. அவரு வாங்க. ஒப்பாரி, அவரு டைரி வாங்க. அவரோட ஐடி பூரா நான் வந்து டைரிங்கம்மா. கேட்ச் பண்ணிட்டேன். டைரி மேல லீவ்ஸ் டைரியா டியாரியா டியாரியா என்ன? ரகுமான் பாசக்கார தங்கை சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க. அண்ணா வணக்கம் லைக் போட்டாச்சு. என்னப்பா ஒரு ட்ரிப்பு மாமான்னு வர, ஒரு ட்ரிப்பு அண்ணன் வர. யார் தான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன்? ஆனா உள்ள ஒப்பாரின்னு இருக்கு. உண்மையிலே விஜய் எஸ்ஐ அது. ஆமா எஸ்ஏ தான். ஒப்பாரியும் எஸ்ஏ தான். லைக் ஓகே. எல்லாருமே லைக் போடுறீங்க, லைக் வரவே மாட்டேங்குது. ஏன்? விஜய் என்னடா இந்த லைக்? உலகத்தில் லைக் 7 வந்து உள்ள தட்டி அதிசயங்கள் விட்டு உள்ள உள்ளது. போய் போடுங்க ஆனால் நான் லைக். பார்த்த 8வது அதிசயம் நீ பிறந்த நாள். அட்டே அப்பா! நான் பிறந்த ஊர் மதுரை பெரியாஸ்பத்திரில தான் பிறந்தேன். அண்ணா வாங்க ஏய், வணக்கம். முதல்வன் கண்டுக்காத. வாங்கப்பா. செத்த பொய் சொல்லியாவது சந்தோஷப்பட்டுக்கிறேனே. விஜயமா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க தங்கச்சிமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப விஜய் எனக்கு அக்கா. யார் எனக்கு சொல்றதுன்னு 16 தெரியல. வயசுன்னா யார் சொல்றதுன்னு தெரியல. மதியண்ணாவுக்கு இப்போ 13 வயசு தான் நடக்குது. ஆமா. சரி, யாரு பிறந்தநாள் ரகுமானின் பாசக்கார தங்கை? ம். அது யாருன்னு தெரியுதா இல்லையா? ரகுமானின் பாசக்கார தங்கை. ஜெஸ்ஸி வாங்க. ஜெஸ்ஸி சிஸ்டர் வந்திருக்கீங்களா? ஜெஸ்ஸி கிடையாது அவங்க. ஜெஸ்ஸின் ரகுமான் பாசக்கார தங்கை. யாரு அது? ஜெஸ்ஸின் பாசக்கார தங்கைன்னு 2 பேர் வர்றாங்கல்ல, அவங்க தங்கைன்னு சொல்லிட்டு 2 ஐடி வருதுல்ல. இது ஜெசிமா தங்கச்சி, இன்னொன்னு வரவங்க ராஜிமா. அவங்க அன்பு ம். தங்கை. அவங்க அன்பு தங்கை. ஜெஸ்ஸி சிஸ்டர் பயங்கரமா உங்க லைவ்ல காரசாரமா போயிட்டு இருந்தது. நம்மெல்லாம் அப்படி எட்டி பார்த்துட்டு குடு குடு குடுன்னு ஓடியான்ட்டேன். இந்த காரசாரத்துக்குள்ள நம்ம இறங்கப்படாதா, நம்மளே ஒரு காமெடி பீஸு அப்படின்ட்டு விழுந்தடிச்சு ஓடியான்ட்டேன். ஜெஸ்ஸி வாங்க அண்ணா அப்படின்னு. உங்களுக்கு ஆமா ஆமா. ஹாய். அக்கா இல்ல எனக்கு 16 தான் ஆகுது. என்ற தம்பி மதியண்ணாவாரு எவ்வளவு நல்ல புள்ளையா பேசிட்டு கிடக்காரு. புசுக்குன்னு அக்கான்னு சொல்லிவிட்ட அன்பு என்ன ராஜு. என்ன அன்பு அண்ணா திடீர்னு இப்படி உங்களுக்கு சொல்லிட்ட? அண்ணா விஜய் உங்களுக்கு வீடியோ பார்த்தா பார்த்தா ஒரு சீரியல் சீரியல் நடிகை நடிகை ஞாபகம். ஞாபகத்துக்கு வர்றாங்கன்னா அந்த சீரியல் நடிகர் தெய்வ மகன் காயத்ரி போல இருக்கன்னா. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நாடகம் நான் இன்னும் பார்த்ததில்ல. இன்று போல் என்றும் வாழ இறைவன் அருள் வாழ்க வளமுடன் என்றும் வாழும் அன்பு அண்ணன் தீனா 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 தீனா. ரொம்ப நன்றி அண்ணா. இந்த நாள் இனிய நாளாக இனிக்குது விஜி. விஜியின் பிறந்த நாள் நாளெல்லாம் மணக்குது. வாழ்த்தும் பூமி போற்றும் இறைவன் அருளால். என்னமோ கவிதை எழுத புரண்டு புரண்டு எழுதுன மாதிரி தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களா செந்திலே? அருள் எல்லாம் இனிதாகட்டும். ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கீங்க. ஏதோ கவிதையை கோர்க்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனா ஜெசிமா இனிய இரவு வணக்கம். விஜிமா சிரிக்காதீங்க. நீங்க போட்ட தெரிச்சு ஓடிட்டேன். ஆத்தாடி இனிமே விஜய் பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாதப்பா இவங்க கிட்ட அப்படின்னு. காமெடிக்கு கூட சொல்லக்கூடாது. இப்ப இன்னும் 1 மணி நேரம் என்னதான் உங்களுக்கு விவாதம்? பாத்தீங்களா இல்லையா நீங்க முன்னாடி லைவ் போட்டப்ப? நான் லைவ் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். இடையில புகுந்து 12 மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து போட்டு டைவர்ட் பண்ணி விட்டான்ல. கம்முனு இரு. இப்ப நான் லைவ் போட்டத 1 மணி நேரமா பாத்தீங்களா இல்லையா விஜயமா? என்னன்னா 1 மணி நேரமா ஏன் லைவ் பாக்கலையா நீங்க? யாரோட லைவ்? உங்க லைவா? உங்க லைவ் பாக்கலையே நானு. அததான் கோச்சிக்கிட்டு விஜய் ஜெசி தங்கச்சிமா மோகனும் போயிட்டாங்க. அப்படியா? விஜய பாராட்டி விஜய் நான் பாராட்டி பேசலன்னு விஜய பாராட்டி பேசுறேன். சரண்யாமா வாங்க. மோகன்னா தமிழ் மியூசிக் மெலடியா அவங்களா? ஆ. அவருமே கோச்சுக்கிட்டு போயிட்டாரா? உங்களெல்லாம் யார் அரசியல் பேச சொன்னது பப்ளிக்ல? எல்லாருக்கும் எல்லா கலரும் தனக்கு பிடிச்ச கலர்ல இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க பப்ளிக்ல கொண்டு வரும்போது வேறுபாடு வருது. அந்த கலர் தான் நல்ல கலர்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் அது நல்ல கலரு. எல்லாருக்குமே அவங்க கலர் நல்ல கலர் தான். அடுத்தவங்களுக்கு அது பிடிக்காத கலரா இருக்கும்.
அடுத்தவங்கள்ட்ட அதான் போய் பப்ளிக்ல காட்டக்கூடாது. அது ஒண்ணா